நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளையா இப்படி ஒரு முடிவு எடுத்தான்? ஏன் மாப்பிள்ள, இந்த வேலையில நீ செய்யணுமா? நான் இருக்கேன்ல, நான் வந்து செய்யறேன்டா. டேய், உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்ச கொண்டே போடுவேன். அங்கேயே உட்கார்றா. ஏன் மாப்பிள்ள இன்னைக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிற? எப்ப பாரு கோயில், பஸ் ஸ்டாண்டு, டீ கடைன்னு உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டி இல்லாதவங்க நினைக்க மாட்டாங்க. அதான் இனிமே முழுக்க விவசாயத்தில் ஈடுபட்டுலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா சொல்ற? டேய் பாம்புடா, டேய் பாம்பு பாம்பு பாம்பு. டேய் எங்கடா? டேய் டேய் சொல்றா, எங்கடா எங்கடா? ஓடியா 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 ஓடியா. எங்கடா எங்கடா? பயந்தே மாப்பிள்ள. போய் சொன்னா நீ தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாரு. டேய் 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 இழுக்காதடா இழுக்காதடா. கோச்சிக்காமடா மாப்பிள்ள. விவசாயிகள் எல்லாம் பாம்புக்கும் பள்ளிக்கும் பயப்படுவாங்களா? நீ பாம்புன்னு வாயில சொன்னதுக்கே 10 அடி தூரம் பாஞ்சு வர. நீ எல்லாம் என்னத்த விவசாயம் பண்ண போறியோ? டேய் நான் நக்கலா போட்டேன்னு வச்சுக்கேன். வைத்தியனே அடே வைத்தியனே அடே வைத்தியனே வைத்தியனே. இவன் ஏன்டா இப்படி ஓடி வரான்? அதான் ஏன் எனக்கும் மட்டுப்படலையே. அண்ணே வைத்தியனே அண்ணே வைத்தியனே அண்ணே இப்படி பண்ணிவிட்டா. டேய் நான் என்னடா பண்ணேன்? இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன இம்புட்டு பெரிய விஷயமா? அப்படின்னா நடந்தது பானே இப்படி உடனே வந்து வாய்க்காட்டுல வேலை செய்யறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? இருமாப்ல, ஏன் டென்ஷன் ஆகுற? இவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். செல்லம் இங்க வாடி, செல்லம் வாடி வா. லுலுலாயி ஜிஜி குட்டி, நீ என்னத்த பார்த்த? எதுக்கு நீ இப்படி பாத்துற? கொஞ்சம் விளாவரியா சொல்லு. அண்ணா பாக்குறதுக்கு வீட்டுக்கு போனேன்னா, சரி அங்க வீட்டுக்கு வெளியில வெடிலாம் வெடிச்சிருந்தது. ரோஜாப்பூ மாலெல்லாம் உதிர்ந்து கிடந்தது. 5-6 கிழவிங்க வர வெளியில நின்றுட்டு இருந்துச்சுங்க. சரி ஐயோ அழாத அழாத, சரி சொல்லு. அதான் அப்பதான் செத்து போன விஷயத்த அண்ணன் என்கிட்ட சொல்லாம விட்டுருச்சேன்னு நான் பதறி போய் ஓடி வரேன்னு. டேய் எங்க பார்த்தா எப்படா செத்து போச்சு? ஸ்டாப் இட் மாப்ள, சினம் கொள்ளாத. தம்பி ஏதோ சீரியஸ் மேட்டரா சொல்றாருல, அத என்னன்னு கொஞ்சம் யோசி. ஆமால, எங்க வீட்ல ஏன் வேட்டு மாலை கிழவிங்கெல்லாம் அழுதுட்டு இருக்குங்க? இன்னுமா மாப்ள புரியல? என்னடா புரியலையே? வேட்டு கிழவிங்க மாலைகள் எல்லாம் உன் அத்தை பையன் வேட்டையரோட ஒட்டி பிறந்ததுல மாப்ள. ஆமாண்டா, அவன் தான் வந்திருக்கணும். வந்திருக்கணும் இல்ல மாப்ள, வந்துட்டான். எங்கடா? அங்க எங்கூரு வந்து பாருடா, அது தட்டு கொட்டா ஜோருடா. யாரு படம் போடினாலும் ஹீரோ அங்க நாங்கடா. 1 2 3 4 5 போறா பிரேக். தினக திம் திம் தினக திம் திம் தினக திம் திம் தினக திம். இருக்கடி செல்லுங்களா, மாமா போயிட்டு வந்துடுறேன். பாத்து போயிட்டு வா ராஜா. சரிடியா ராஜாத்தி. டேய் இவன் என்னக்கிற இந்த ஸ்டைல எல்லாம் மாத்த போறான்? விடுறா, அவன் எப்பவுமே அப்படித்தானே. இந்த கிழவிகள்லாம் மண்டைய போடாம இவன் கூட்டிட்டு சுத்துறதை நிப்பாட்ட மாட்டான் போல் இருக்க. மச்சான், தன்மான சிங்கம், தரணி போற்றும் தங்கம், மனிதகுல மாணிக்கம், மாதர்குலத்தின் விடிவெள்ளி. டேய் என்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறான் பாத்தியா? இருடி, அவன் இன்னும் பேசியே முடிக்கல. உலக அமைதி காக்கும் செங்கோட்டையன், அவனே உங்கள் வேட்டையன். பாத்து இல்ல, அடமொழி எல்லாம் அவனை பத்தியே இருக்கு. அன்னாரின் தெய்வ மச்சானான வைத்தியவர்களுக்கு இந்த ஆளுகிற மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வாங்க மச்சான். மச்சானின் வலதுகரம் கல்லிடை குறிச்சியின் எவர சிகரம் அண்ணன் டக்ளஸ் அவர்களுக்கு இந்த துணை மாலையை அணிவிக்கிறேன். தட்டு தட்டு கையை தட்டு. தெரு முக்கில் இருக்கிற பிள்ளையார் கோயில திருடினதா இருக்குமோ? எதுக்கு மாப்பிள்ள இந்த மாலையெல்லாம்?
அப்படி சர்வ சாதாரணமாலாம் சொல்லிடக்கூடாது மச்சான். நாளை பின்ன வேட்டை என் சொந்த பந்தங்களை மதிக்கலன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுல்ல. அதுக்குதான் இந்த மாலை மரியாதை எல்லாம். இன்னும் மாறவே இல்லை மாப்ள. நன்றி மச்சான், நன்றி 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 நன்றி. dim, dinaka dim. மச்சான் கொஞ்சம் இருங்க, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செங்கோட்டைக்கு பஸ் ஏத்திட்டு வந்துடுறேன். யாரு இதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? ஐயா மச்சான் வரட்டுமா? போயிட்டு வா ஓகே மாப்ள. மச்சான், கிளம்பு. ஏறடா செல்லம் போலாம். பாடையில போற வயசுல அதுகளுக்கு பந்தாவை பத்தியா? நிறுத்து 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 நிறுத்து. அத்தை மாமா மீனாட்சி வைத்தி 4 விக்கெட்டும் போல்டு. அடுத்து அந்த 2 வெளியூருக்காரங்க தான். அவங்கள மொத்தமா போட்டுற வேண்டியது. நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க. போலாம் ரைட். எங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. அத்தடி இந்த பிள்ளையா? ஹலோ சொல்லு பிள்ளை. ஏ மைனா எங்கடி இருக்க? நான் வயக்காட்டுல தான் இருக்கேன். சொல்லு. அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வயக்காட்டுல கம்ப்யூட்டர் கத்து தருவாங்க. புல்லு புடிங்கிட்டு இருக்கத்தா. சொல்லு. சரி சரி கிளம்பி எங்க வீட்டுக்கு வா. என்னது ஓ வீட்டுக்கா? ஆத்தாடி நான் வரமாட்டேன்ப்பா. அந்த வேட்டை எப்ப ஊரை விட்டு போறான்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வரேன். என்னடி இப்படி சொல்ற? இப்ப தயவு செஞ்சு போனை வச்சிரு. ஏய். பைப்ல எலிதான் காய்தான், எலி புழுக்கையும் காய்தான். சிறுத்தை சிக்கும், ஆனா அந்த சிறுவண்டு சிக்காது. ஐயோ கொத்தோட வந்துருச்சு. குருவி சி யார் இது? ஏதோ மனோ பிராந்தியா இருக்கும். சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியா? எவன்டா அது? மைனா பார்த்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்றது லூசு கேனப்பல்களா? ஓ ஜோடி எங்க? ஜோடி எங்கயா? அத்தாடி இது அந்த பையனோட வேலையால இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா. உன் வயசு 3 இனி வேணா தகராறு. இது வயசு கோளாறு, நம்ம வழியில வேறாரு. மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா. இங்க பாரு, நான் ஆள் கிடையாது. சொன்ன கேளு. மைனா மாமா பார்த்து இப்படி பயந்து வர்ற? யாருக்கு யாரையா மாமா? போயா. மைனா நீ தான் பேசுறியா? பின்ன உங்க அப்பா தான் பேசுது, நான் தான் பேசுறேன். பழசெல்லாம் மறந்துட்டியா மைனா? மீனாட்சி என்ன மாமானு கூப்பிடுறாளோ இல்லையோ, ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நீதான மைனா என்ன மாமா மாமானு கூப்பிடுவ. அது மறந்துட்டியா? சின்ன வயசுல கண்ணு மூடி பாண்டி விளையாண்டப்ப கட்டத்துல இருந்த ஆணி முள்ளு உன் கையில குத்திரக்கூடாதுன்னு ஏன் கைய வச்சனே, அதை மறந்துட்டியா? முழு பரிச்சை லீவுக்கு நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் கள்ளி செடியில ஓம் பேரையும் என் பேரையும் எழுதி விளையாடுவோமே, அதை மறந்துட்டியா? அட இவ்வளவு ஏன், ஊர் திருவிழா நாடகத்துல நான் முருகனாவும் மீனாட்சி தெய்வானையாவும் நீ வள்ளியாவும் வேஷம் போட்டோமே, அதை பார்த்துட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேலண்டர்ல இருக்கிற மாதிரியே இருக்கோமேன்னு பாராட்டினாங்களே, அதை மறந்துட்டியா? இது எல்லாத்தையுமே விடுமைனா
10ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ உனக்கு படம் வரைய தெரியலன்னு ஒரு ரெக்கார்ட் நோட்டை படம் வரைஞ்சு அட்டை போட்டு லேபிள் வேற ஓட்டினே அதிகமா மறந்துட்ட. மறக்கல. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் வேட்டையா? எப்படி மறக்க முடியும்? பக்கம் பக்கமா வசனம் பேசினது பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதியா? சரி, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசுற? அதுவா, உன்கிட்ட இருந்து ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் வேணும். அதானே பார்த்தேன், சோழியம் குடிமி எதுக்கு சும்மா ஆடுதுன்னு. இதுக்கு தானா? என்ன மைனா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல. என்ன இன்ஃபர்மேஷன்? யார் இந்த 2 பேரும்? இவங்க அதான் மீனாட்சி வீட்ல பேங்க் ஆபீசர் மாதிரி ஒருத்தனும் குமாஸ்தா மாதிரி ஒருத்தனும் இருக்கானே, அவங்க தான். எதுக்கு கேக்குறீங்க? சும்மா தான் மைனா, ஒரு புது அறிவு. அது ஒரு பெரிய கதை வேட்டையா. அத சுருக்கி ஒரு குட்டி பிளாஷ்பேக்க ஓட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்க மாமாவோட ஃப்ரெண்டால தான் இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வைத்திக்கு, மீனாட்சிக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானே? மத்தபடி வேற எதுவும் இல்லையே? மத்தபடினா? மத்தபடி எவ்வளவு மைனா, எதையும் உளறிடாத. இவன் தேவையில்லாம போய் குட்டையை கிளப்பிடுவான், சரியா? என்ன மைனா சொல்லு. சேச்சே, மீனாட்சி சரவணாவும் லவ் பண்ணலாம் இல்ல, ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அப்ப சரி. அப்போ நான் போட்டுமா? மைனா எங்க போற? நில்லு. என்ன? எனக்கு இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு ஒரு gift கொடுக்காம முட்டை எப்படி? முத்தத்தும் கொடுத்துருவானோ? வேணா. அட இரு மைனா, ஒண்ணே ஒண்ணு. இல்ல வேணா. இருங்கற என்ன புள்ள? சரி, என்ன கிஃப்ட்னு சொல்லு. ஈச்சக்கா. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உம்பேர சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உம்பேர சொல்லும் ரோசாப்பூ காத்தில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக காத்தில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானே? இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஆட்டையை கலைச்சிட வேண்டியதான். பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ். பாஸ் அவசரப்படாதீங்க பாஸ். பாஸ் நில்லுங்க பாஸ். பாஸ் இந்த ஃபேட்டை கட்டிட்டு என்னால நடக்க முடியல பாஸ். பாஸ் நில்லுங்க பாஸ். பாஸ் பாஸ் நில்லுங்க பாஸ். பாஸ் ஐயோ பாஸ். பாஸ் சொல்ல கேட்காம போகாதீங்க. போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துற போறீங்க. வெயிட் பண்ணுங்க பாஸ், நான் வர்றேன். பாஸ் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துட்டேன் பாஸ். ஐயோ பாஸ் பாஸ் பாஸ். பாஸ் இப்படி பண்ணிட்டீங்களா பாஸ்? பாஸ் எனக்கு நீச்சல் வேற தெரியாது பாஸ். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பாஸ்? பாஸ் பாஸ் ஐயோ பாஸ். பாஸ் இன்னைக்கு இல்லாம நான் எப்படி பாஸ் இருப்பேன்? இந்த ஊர்ல எவனுமே நீங்க என்ன மதிக்க மாட்டானே பாஸ். நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்? அந்த வேட்டையை என்ட்ரிக்காக இப்படி பண்ணிட்டீங்களே பாஸ். ஐயோ பாஸ் பாஸ். ஐயோ காணவே. யோ இரியா, பாஸ காணோம், பாத்துட்டு வரேன். ஐயோ பாஸ். ஏ எவன்டா? ஐயோ பாஸ், நீங்க இன்னும் குதிக்கலையா? இன்னும் குதிக்கலையா? ஏய், இப்ப நான் குதிச்சேன்னு ஃபீல் பண்றியா இல்ல நான் குதிக்கலன்னு ஃபீல் பண்றியா? பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? பாஸ் நீங்க குதிச்ச மாதிரி தண்ணி எல்லாம் கலங்கி முட்டை முட்டையா வந்துச்சு பாஸ். கிணத்து தண்ணியில நம்ம உருவம் தெரியும்ல? ஆமா தெரியும் பாஸ். நான் அதான் பெரிய கல்லா தூக்கி போட்டேன். ஓ ஏன் பாஸ்? ஐ ஹேட் மை செல்ஃப் ப்ரோ. பாஸ் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே?
நீங்க கனடால இருந்து வந்ததை விட இப்ப ரொம்ப மாறிட்டீங்க பாஸ். அப்பெல்லாம் மழையே சாஞ்சிச்சுன்னு சொன்னா கூட பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா இப்பெல்லாம் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பெருசா ஃபீல் பண்றீங்க பாஸ். பாஸ் அந்த வேட்டியும் ஒரு சுண்டக்கா பையன் பாஸ். அவன் வந்ததுக்கு போய் நீங்களாம் ஒரி பண்ணிக்கலாமா? கரெக்டா ப்ரோ, நான் மாறிட்டேன் தான். ஆனா உலகம் முழுக்க காதல்ன்றது ஒண்ணுதான் ப்ரோ. அது கனடால இருந்தா என்ன, இந்தியால இருந்தா என்ன, பாதிப்பெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. சரிதான் பாஸ். ஒரு சைடா பார்க்க போனா அந்த வேட்டையன் என் தம்பி மாதிரி தான் ப்ரோ. ஆக்சுவலா சொல்ல போனா அவனை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு நான் சந்தோஷம் தான் பண்ணணும். ஆனா ஒரு சைடா பார்த்தா என்னால முடியல ப்ரோ. அவன் மீனாட்சிட்ட சகஜமா பேசுற மாதிரி என்னால பேச முடியல. ஸோ எனக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு ப்ரோ. ஏய், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நீங்க இதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்களா? அவன் என் ஆளுகிட்ட வாடி போடின்லாம் பேசுறான் பாஸ். அது இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல? நம்ம எல்லாரும் இருக்கும்போது அவன் வந்து கை கால்லாம் புடிச்சு விடுங்கன்னு சொல்றான். அப்ப அவனுக்கு எவ்வளவு இருக்கும்? உன்னை கிணத்த தள்ளி விட்டுருக்கணும். இன்னைக்கு காலைல கூட ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு பாஸ். அதை கேட்டா நீங்க ரொம்ப அப்செட் ஆயிருவீங்க தான். நான் சொல்லவே இல்லை தெரியுமா? என்ன ப்ரோ? என்ன சொல்லு ப்ரோ, டென்ஷன் ஏத்தாத. காலையில அண்ணி முன்னாடியோ மைனா முன்னாடியோ அந்த இளவட்டக்களை தூக்கி காமிச்சிருக்கா பாஸ். என்னது தூக்கிட்டானா? தூக்கிட்டானா ஒரு மாதிரி கொஞ்சமா தூக்கி வச்சுட்டு அப்புறமா ஃபுல்லா தூக்குறேன், அப்பதான் நான் தூக்கணும்னா மாட்டேனான்னு நீங்க டென்ஷனோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டான் பாஸ். சரி, இத உனக்கு யார் சொன்னாங்க? மைனா தான் பாஸ். மைனாவா? பாஸ் நம்ம டம்மி கல்லு காமெடிலாம் இவன் கிட்ட வேலைக்கு ஆகுது பாஸ். நம்ம இனிமேல் ஒரிஜினல் கல்ல தூக்குற முயற்சியில இறங்கணும் பாஸ். பாஸ் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் ஒண்ணே இருக்கு பாஸ். என்ன? அவனுக்கும் அன்னிக்கும் மேட்ச் அவள பாஸ். அவன் ஏதோ அன்னி கூட பிறந்த தம்பி மாதிரி இருக்கான் பாஸ். அப்படியா சொல்ற? ஆமா பாஸ். பாஸ் நீங்க அன்னி கூட அப்படியே நிக்கும் போது எங்க தெரிவிங்க, அது வேற விஷயம். ஆனா இவன் பொடி பைய மாதிரி இருக்கான் பாஸ். பேரு சரவணன் இருந்தா சரவண மீனாட்சி ஆயிர முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு கெத்து வேணும் பாஸ். அது இந்த சக்தி சரவணன் கிட்ட மட்டும்தான் இருக்கு, அந்த சரவண பெருமாள் கிட்ட இல்ல. நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க பாஸ். என்ன பாஸ் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு ப்ரோ, ஏதோ தனியா இருக்கணும்னு தோணுது. என்ன பாஸ் நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, சரியாயிடும். நான் சரியாயிடுவேன். கண்டிப்பா பாஸ். கண்டிப்பா. பார்த்து வாங்க பாஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தட்டா 1 தவளை 2 குக்கு குக்கு குக்கு. எவ்வளோ என்ன இப்படி தூரங்கிட்டு ஓடி அங்க இருக்கேன். ஏ மைனா, இங்கதான் இருக்கியா? பாப்ல வீட்ல கருவாட்டு குழம்பு வச்சாங்களா? உனக்கு தான் கருவாடுனா ரொம்ப பிடிக்குமே, அதான் அம்மா கொடுத்து விட்டாங்க. ஏய் பாத்து, ஏய் பாத்துடி பாத்து. என்ன ஒரு வாசனை, என்ன ஒரு வாசனை. உங்க வீட்ல வைக்கிற கருவாட்டு குழம்பு மட்டும் நாடி நர்மா சுண்டி இழுக்கிறது. தேங்க்ஸ். மெதுவாடி. நீ நல்லா சாப்பிட்டு அப்புறமா தூக்குச்சட்டியை கொண்டு வா, நான் கிளம்புறேன். அந்த வேட்டையை இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த தூக்குச்சட்டியை கொண்டு வரதுக்கு நான் தூக்கு செத்துருவேன். இருந்து கொஞ்சம் தூக்குச்சட்டி வாங்கிட்டு போயிடு. ஏய், என் மாமா உன்னை அப்படி என்னடி பண்ணாரு? என்ன பண்ணலன்ற? என்ன பண்ணாருங்கிற? 1 2 கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. இங்க பாரு, நீ எப்ப பார்த்தாலும் என் மாமனை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க பாரு. சரி உங்க வீட்ல என்ன நிலவரங்கள்? அத முதல்ல சொல்லு. என்ன நடக்கும்? எப்பவும் போல திருவிழா கோலம் தான். மாமன் தோனி மாதிரி எல்லா திசையிலையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. சரி எல்லாரும் கூட மாமனுங்க என்னமா பண்றாங்க? அவனுங்களா லோ வோல்டேஜ்ல எரியற பல்புங்க மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்ப வேட்டினோட செட்டு வேகமா வேலை போகுது அப்படிதானே? வேகங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி மைனா, அது எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல வேலை செய்யுது. இத விடு, நீ சரவணனை பார்க்கணுமே. பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, மீனாட்சி உன்கிட்ட பேசணும் மீனாட்சி,
1 மினிட் மீனாட்சின்னு காலையில இருந்து நான் போற இடத்துக்குலாம் என் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி வந்தானே. நீ பேசுனியா? பேசுவனா நல்லா 2 பெரிய பஞ்ச காதுல வச்சுக்கிட்டு அவன் பேசினது எதுவுமே கேட்காத மாதிரி கண்டுக்காமலே இருந்து போட்டேன். பாவம் மீனாட்சி. என்ன பாவம்? என்ன பாவங்கிற? இதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். நான் சரவணான்னு எவ்வளவு தூரம் அவன் பின்னாடியே போயிருப்பேன். அப்பா அவனுக்கு காது கேட்டுச்சா இல்ல கண்ணு தான் தெரிஞ்சுச்சா? அது ரெடியா ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாரு? நான் தானே. அதை நினைக்கும் போது என் மனசு குறுகுறுன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, ஒரு பக்கம் வேட்டை வந்து இறங்கிருக்கான், இன்னொரு பக்கம் என் மாமா சரவணன் வந்து இறங்கிருக்கான். இந்த கதை எங்க போய் முடிய போதோ? பாப்போம். இப்பதானே விளையாட்டே ஆரம்பிச்சிருக்கு. எங்க போய் முடியுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். மீனாட்சி, விளையாட்டு வேணையமா முடிஞ்சிடும், பாத்துக்கோ. இங்க பாரு மைனா, நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும். அத நீ மறந்துடாத. இப்ப யாரும் வேற யாரு? உன்னதான். நீ தானே ஐடியா கொடுத்து இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்ச. சாரி தான். ஆனா ஒண்ணுடி, சரவணன் வேட்டைய மேல கோவப்பட எனக்கு மனசுல சந்தோஷமா இருக்கு. ஏன்? என் மேல பாசம் இருக்கிறதுனால தானே அவன் மேல கோவப்படுறான். சரவணன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு இப்பதான் என்னால உணர முடியுது. ஆனா வருத்தப்பவும் செய்யாம என்ன பண்ண சொல்வ? அது அவன் எனக்கு பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட். அத அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் நீ செத்தடா. உன்னை வெட்டாம விட மாட்டேன், உன்னை குத்தாம விட மாட்டேன். ஏய், இது சரவணன் குரல் மாதிரி இருக்கல? ஐயோ, வேட்டையன் கூட சண்டை போடுறான்டி. ஏய் வாடி. வாடா. வா. வந்து இந்த மோது பார்க்கலாம். வா. என் வழியில வருவியாடா? சாவுடா, சாவு. உன்னை வெட்டிய சாய்ப்பண்டா. ஏய் வேட்டையா, உன் சாவு என் கையில தான்டா. சாவுடா. ஏய் வேட்டையா, நீ எல்லாம் எனக்கு ஒரு போட்டியாடா? நல்லா டிவி வந்து தொங்குனவ மாதிரி இருக்கு. என் வழியில வருவியாடா? சாவுடா. உன்னை நார கிழிச்சு போடல. என் பேர் சரவணன் இல்லடா. சாவுடா. அவ ஏன் மீனாட்சிடா? தேவையில்லாம ஏன்னா குறுக்க வர? சாவுடா. சுத்து தொலை. வந்த உடனே இப்படி அடிப்பேன், இப்படி கூட அடிப்பேன்டா. அவ ஏன் மீனாட்சிடா? சாவுடா. எங்க நடுவுல யார் வந்தாலும் அடிப்பேன்டா. அவ ஏன் மீனாட்சிடா? அவ ஏன் மீனாட்சி?